எல்லாருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் நாலேஜில் மிஸ்செலினியஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, மேஜர் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்துருப்போம், சில நேஷனல் போர்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம், அதே மாதிரி என்னென்ன சாயில் டைப்ஸ் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா பார்டரிங் கண்ட்ரிஸ் என்ன, அதோட ஸ்டேட்ஸ்லாம் என்ன, அந்த ஸ்டேட்ஸோட கேபிட்டல், அதுக்கப்புறம் சில முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்த சில ஸ்பேஸ் மிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம். நமக்கு அடிக்கடி சியூடி எக்ஸாம்னாலும் சரி, டிசைன் எக்ஸாம்னாலும் சரி, நமக்கு இந்தியா பார்டரிங் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் கேபிட்டல்ஸு, அப்புறம் இந்தியா பார்டரிங் கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ அந்த பேசிக்ஸ் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்தியா மேப். ஃபஸ்ட்டாக இந்தியா மேப்பில் ஃபஸ்ட்டு இந்தியா பார்டரிங் கண்ட்ரிஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட் 2023 சியூடி எக்ஸாமில் கூட இந்தியா பார்டரிங் கண்ட்ரிஸ் வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் லிஸ்ட் மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். அதாவது இந்தியாவோட லேண்ட் பார்டர் வச்சுருக்க கண்ட்ரிஸ் எத்தனை இருக்குன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். ஸோ 7 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த 7 கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவோட லேண்ட் பார்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 கண்ட்ரிஸ் தான் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுகிறாங்க, அதாவது லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 7 கண்ட்ரிஸும் நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று அப்பா கிட்ட பூமி பசிச்சுது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நேக்கு வந்துட்டு நேபாள், ஆக்கு வந்துட்டு ஆப்கானிஸ்தான், இந்த பாக்கு வந்துட்டு பாகிஸ்தான், இந்த பூக்கு வந்துட்டு பூட்டான், மீ அப்படின்றதுக்கு மியான்மர், இந்த பேக்கு பங்களாதேஷ், சீக்கு சீனா. ஸோ 7 கண்ட்ரிஸ் வந்துருமா? என்னென்னது? நேபாள், நேற்று அப்பா கிட்ட பூமி பசிச்சுது. அப்புறம் ஆப்கானிஸ்தான், ஆப்கான். அடுத்து பாக்கு பாகிஸ்தான் சொல்லிக்கலாம். அடுத்து பூட்டான், மீக்கு மியான்மர். அடுத்த பாக்கு பங்களாதேஷ். கடைசியாக சீனா, சீக்கு. ஸோ 7 பார்டரிங் கண்ட்ரிஸ்னால் நீங்கள் இந்த கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா, நேற்று அப்பா கிட்ட பூமி பசிச்சதுன்னா நீங்கள் 7 பார்டரிங் கண்ட்ரிஸ், இந்தியாவோட பார்டரிங் கண்ட்ரிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த 7 கண்ட்ரிஸோட கேபிட்டல், தலைநகரம் என்ன, அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நேபாளம் பார்த்தோமா? நேபாளமோட கேபிட்டல் வந்து காத்மண்டு, அது ஞாபகம் வச்சுக்கணும். காத்மண்டு தான் நேபாளமோட கேபிட்டல். அடுத்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் 2 பார்த்தோமா? அடுத்து ஆப்கானிஸ்தான் கேபிட்டல் வந்து காபூல், பாகிஸ்தான் கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத், பூட்டான் கேபிட்டல் வந்துட்டு திம்பு. அடுத்து மியான்மர் கேபிட்டல் வந்து நைபிடா. அப்புறம் லாஸ்ட்டாக 2 பார்த்தோம்ல, பங்களாதேஷ், சீனா. பங்களாதேஷ் கேபிட்டல் வந்து டாக்கா, சீனாவுக்கு வந்துட்டு பீஜிங். பங்களாதேஷ் கேபிட்டல் வந்து டாக்கா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்தியா அதோட லேண்ட் பார்டரிங் கண்ட்ரிஸ் பார்த்தோம், அதோட கேபிட்டல்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ பாகிஸ்தான் அப்படிங்கிறது இந்தியாவோட எந்தெந்த ஸ்டேட்ஸோட பார்டரிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதுவும் மேப் வச்சு பார்க்கலாம். ஒரு பார்டரிங் கண்ட்ரிஸும் எந்தெந்த ஸ்டேட்ஸோட பார்டரிங்கில் இருக்குது அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அது இந்தியாவோட பார்டரிங்னு நமக்கு தெரியும். எந்தெந்த ஸ்டேட்ஸோட பார்டரிங் அதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, குஜராத் வரும் 1, இங்கே பாகிஸ்தானோட எல்லையை பகிர்ந்துக்குதா. அடுத்து ராஜஸ்தான் வரும் 2, அடுத்து பஞ்சாப் வரும் 3, அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு யூனியன் பிரதேசம் ஒன்று இருக்குது, அது 1. மொத்தம் 3 மாநிலங்கள், அப்புறம் ஒரு யூனியன் பிரதேசங்கள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியன் ஸ்டேட்ஸ் தட் பார்டர்ஸ் பாகிஸ்தான் அப்படின்னா எந்தெந்த இந்திய மாநிலங்கள் வந்து பாகிஸ்தானோட பார்டர் வச்சிருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன வரும்? குஜராத் வரும். அடுத்து என்ன வரும்? ராஜஸ்தான் வரும். கரெக்டா? அதுக்கடுத்து பஞ்சாப் வரும். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி. கரெக்டா? ஸோ நம்ம இது தெரிஞ்சதுன்னா கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்டேட் கொடுத்துட்டு இதில் வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் தப்பு, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக, ஈஸியாக. இப்போ இந்தியன் ஸ்டேட்ஸ் தட் பார்டர்ஸ் பாகிஸ்தான் அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்கானிஸ்தானோட இந்திய எல்லையை பகிர்ந்து கொண்டு இருக்கிற எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இல்லை எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரியாவை தான் பார்டர் பண்ணுது. அப்போ லடாக்னு ஒரே ஒரு யூடி தான் ஆப்கானிஸ்தானோட பார்டரிங்கில் இருக்குது. அப்போ ஆப்கானிஸ்தான் பார்டரிங் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு கேட்டால் ஒன்று தான், லடாக் அப்படின்ற ஒரு யூனியன் டெரிட்டரி மட்டும்தான். இப்போ கொஸ்டினில் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, ஆப்கானிஸ்தானோட பார்டர் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸில் எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் வரும்னா, ஆப்ஷன்ஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கும், லடாக் இருக்கும்,
அதே மாதிரி நியூ டெல்லி இருக்கும், இல்லைனா சண்டிகர்னு இருக்கும். இப்போ ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி என்னது? லடாக். இப்போ நான் ஒரு கொஸ்டினா உங்களுக்கு எழுதி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ ஆப்கானிஸ்தானோட இந்தியன் பார்டரிங் ஸ்டேட் ஆர் யூடி என்னது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா, ஏல வந்து சண்டிகர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு யூனியன் டெரிட்டரி. சண்டிகர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி, கரெக்டாக. ஆப்ஷன் பியில் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சியில் லடாக். ஆப்ஷன் டியில் டெல்லி. ஸோ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஆப்கானிஸ்தானோட இந்தியன் பார்டரிங் ஸ்டேட் யூட்டி என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி தான். அது என்ன யூனியன் டெரிட்டரி? லடாக். ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். நமக்கு கொஷின் இப்படி தான் இருக்கும். நம்ம படிக்கும் போது நீங்களே கொஷின் கேட்டு பழகுங்க இந்த மாதிரி. இப்போ ஆப்கானிஸ்தானோட எத்தனை ஸ்டேட்ஸ், அதில் எத்தனை யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி தான். எத்தனை ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட்ஸ் கிடையாது, 0. ஏன்னா எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. ஒரே ஒரு லடாக் அப்படின்ற யூனியன் டெரிட்டரி மட்டும் தான் அது பார்டர் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் சைனாக்கு, அதுக்கப்புறம் நேபாளம், அதுக்கப்புறம் பூட்டான், அதுக்கப்புறம் பங்களாதேஷ், மியான்மர். ஸோ இந்த கண்ட்ரிஸும் எந்தெந்த ஸ்டேட்ஸோட பார்டர் பண்ணுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது வந்து எந்தெந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸோட பார்டர் இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் இந்த 5 கண்ட்ரியும் எடுத்து இந்தியாவோட எந்தெந்த ஸ்டேட்ஸோட இவங்க பார்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து எழுதி பாருங்கள். ஸோ எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸோட பார்டரிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி பார்க்கும்போது இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய ஸ்பேஸ் மிஷின்ஸு, நிறைய டிஃபென்ஸு அதெல்லாம் பார்த்துருப்போம், கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது வரைக்கும் படித்த ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக ஒரு கிளிம்ஸாக நம்ம என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 8 பிளானட்ஸ் தான் என்ன, சன்னை சுற்றி இருக்க 8 பிளானட்ஸ் பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு ஜிகே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுதான் சன்னை சுற்றிட்டு இருக்கிற 8 பிளானட்ஸ், கரெக்டாக. ஃபஸ்ட்டு 8 பிளானட்ஸ் என்னென்னு நம்ம நேம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு பிளானட் என்ன? மெர்க்குரி, கரெக்டாக. அடுத்து செகண்ட் பிளானட் வீனஸ். மூணாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எர்த். நாலாவது மார்ஸ். 5th பிளானட் வந்து ஜூபிட்டர், கரெக்டா. 6வது சாட்டன். 7வது யுரேனஸ். 8வது நெப்டியூன், ஓகேவா. ஸோ 8 பிளானட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சு, கரெக்டா. ஸோ நீங்களே கொஷின் கேட்டு பழகிக்கோங்க. எர்த்தோட ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ் என்ன, எர்த்தோட லாஸ்ட் 4 பிளானட்ஸ் என்ன, அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸில் இருக்க பிளானட்ஸ் என்ன, ஆட் நம்பர்ஸில் இருக்க பிளானட்ஸ் என்ன, இந்த மாதிரி நீங்களே ட்ரிக்கியாக கொஷின் கேட்டு பழகி வச்சுக்கோங்க இந்த பிளானட்ஸ்க்கு. ஸோ இந்த பிளானட்ஸ் பற்றி ஃபர்தராக என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 8 பிளானட்ஸ் படித்தோம்ல, அதை பற்றி பேசிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ சன், கரெக்டா. இப்போ நம்ம சன்னுக்கு வந்துட்டு இட் இஸ் எ ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் அஸ் லைட் அண்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் த சன் தேர் வில் பி நோ லைஃப் ஆன் எர்த். அதாவது இந்த லைட் அண்ட் ஹீட் இல்லைன்னா நமக்கு எர்த்தில் வந்துட்டு லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இப்போ பிளானட்ஸ் பார்த்தோம்ல, அந்த பிளானட்ஸை பற்றி ஜென்ரலான ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்மாலஸ்ட் பிளானட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெர்க்குரி, கரெக்டாக. அதே மாதிரி க்ளோசஸ்ட் டு த சன்னு சொன்னாலுமே அது மெர்க்குரி தான், கரெக்டாக. ஸோ ஸ்மாலஸ்ட் அப்புறம் க்ளோசஸ்ட் இந்த 2 வார்த்தையும் இருந்துச்சுன்னா அது நம்ம மெர்க்குரி டேரெக்டாக போயிடலாம். அதுக்கடுத்து ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொன்னோம்னா வீனஸ். இது வந்து எர்த்தோட ட்வின்னு சொல்லுவாங்க, அதாவது எர்த் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா ஹாட்டஸ்ட் பிளானட் அப்புறம் எர்த்தோட ட்வின் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம வீனஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எர்த், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒன்லி பிளானட் வித் லைஃப், அவர் ஹோம், ஓகேவா. அடுத்து மார்ஸ், ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. மார்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா ரெட் பிளானட். அது வந்து நம்ம அந்த இமேஜ்லேயே பார்த்துருப்போம். மார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இதுக்கு ரெட் பிளானட் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அடுத்து ஜூபிட்டர், பிக்கஸ்ட் பிளானட். அப்போ ஸ்மாலஸ்ட் பிளானட் என்ன பார்த்தோம், மெர்க்குரி. அதுக்கு ஆப்போசிட்ல பிக்கஸ்ட் பிளானட்னா என்ன, ஜூபிட்டர். ஹாஸ் அ பிக் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜூபிட்டர் பிளானட்ல ஒரு பெரிய ரெட் ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு ரெட் ஏரியா அப்படின்ட்டு, ஓகேவா. அடுத்து சாட்டன் ஹாஸ் பியூட்டிஃபுல் ரிங்ஸ் இருக்கிற பிளானட் அப்படின்னா என்னது, அது சாட்டன். அதுவும் இமேஜ்ல நீங்க பாருங்க, சாட்டன்ல ரிங்ஸ் இருக்கா. ஸோ ரிங்ஸ் இருந்தா அது பேர் சாட்டன். அடுத்து யுரேனஸ், நெப்டியூன் ஸ்பின்ஸ் ஆன் இட்ஸ் சைட் ப்ளூ கிரீன் கலர். யுரேனஸ் வந்துட்டு ப்ளூ கிரீன் கலர், நெப்டியூன் வந்து ஃபார்த்தஸ்ட் பிளானட். லாஸ்ட்டாக இருக்கிற தூரமாக இருக்கிற பிளானட் என்ன, ஃபார்த்தஸ்ட். வெரி விண்டி, அதாவது ரொம்ப காற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெப்டியூனில், ஓகேவா. ஸோ இதுதான் பிளானட்ஸ் பற்றியான ஒரு ஜென்ரல் ஃபேக்ட்ஸு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எலிமினேஷன் மெத்தடுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளானட்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஒரு பிளானட்ஸ்க்கும் என்னென்ன மிஷின்ஸ் கொண்டு வந்தாங்க இஸ்ரோலேருந்து அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம இந்தியாவில் இருந்து ஒரு பிளானட்ஸ்க்கும் என்னென்ன திட்டங்கள் நம்ம நிறைவேற்றியிருக்கோம், என்னென்ன நிறைவேற்ற போகிறோம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ ஸ்பேஸ் மிஷன்ஸ் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோனா என்ன, இந்தியன். ஃபர்ஸ்ட் இஸ்ரோட ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக. இஸ்ரோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்.
நமக்கு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளில் ஃபுல் ஃபார்ம் கொஷின்ஸும் வருது. லைக் அது ஈஸி கொஷின்ஸும் சொல்லலாம், டஃப் கொஷின்ஸும் சொல்லலாம். நீங்கள் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி வச்சு நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் இஸ்ரோட ஃபுல் ஃபார்ம். என்னென்ன மிஷின்ஸ் வந்துட்டு எந்தெந்த பிளானட்ஸ்க்கு அனுப்புகிறாங்க, அதாவது எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த கோள்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் சந்திராயன் 1, 2, 3ங்கிறது எதுக்கான மிஷின்? மூன், நிலவுக்கான மிஷின். அடுத்து ஆதித்யா L1 அப்படிங்கிறது டு ஸ்டடி அபவுட் சன்னுக்கான மிஷின். ஓகேவா? மங்கள்யான் அப்படிங்கிறது மார்ஸ், அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷின் சொல்கிறாங்க, மார்ஸுக்கான மிஷின். அடுத்து ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னதுன்னா டு டெஸ்ட் சேட்டிலைட் டாக்கிங் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா எர்த்துக்கு மேலே வந்துட்டு 2 சேட்டலைட்டை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்துட்டு அந்த 2 சேட்டலைட்டையும் ஜாயின் பண்ணி அதை சேர்க்கிற மாதிரி ஒரு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்தில் 2 சேட்டலைட் வந்துட்டு மேலே சுற்றிட்டு இருக்கும் கரெக்டாக, ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பீடில் சுற்றும். அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான வேகத்தில் கொண்டு வந்து கரெக்டான இடத்துல வந்து அந்த 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கிராஃப்டாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து ககன்யான், இது நம்ம எல்லாருமே நியூஸில் படிச்சிருப்போம் கரெக்டாக. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் இனிஷியேட்டிவ். ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்துட்டு மேலே விண்வெளி கொண்டு வந்துட்டு திருப்பி கீழே கொண்டு வரது தான் இந்த ககன்யான் மிஷினோட திட்டம். இது என்னென்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து சுக்ரயான், வீனஸ் ஆர்பிட்டர் மிஷின், அதாவது வீனஸ்க்கான மிஷின்னா இந்த சுக்ரயான். அடுத்து நாவிக் அப்படின்னு இருக்கு, நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன், அதாவது ஜிபிஎஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க கரெக்டா. அதே மாதிரி இந்தியாவுக்குன்ட்டு ஏதாவது ஒன்று வேணும்ட்டு தான் அந்த நாவிக் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த லொக்கேஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த பிளேசஸ் இருக்குது அப்படின்றது இந்த நாவிக் சேட்டலைட்ஸ். அதாவது ஒரு இதில் வந்துட்டு ஒரு 7-8 சேட்டலைட்ஸ் இருக்கும். இந்த 7-8 சேட்டலைட்ஸும் இந்தியாவில் இருக்கிற ஒரு லொக்கேஷனையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட் சிஸ்டமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒரு என்னென்ன மிஷின்ஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு ககன்யான், சுக்ரயான். ககன்யான் வந்து இப்போ இன்னும் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து சுக்ரயான் அப்படின்ற ஒரு மிஷின் வரப்போகுது. மீதி எல்லா மிஷின்ஸும் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அது போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மிஷினும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சந்திரயான் 3. இது இம்பார்ட்டன்ட் மிஷின் ஆக்சுவலாக. ஏன்னா 2025 TUT எக்ஸாமில் ஒரு கொஷினாக வந்துச்சு. நம்ம அது என்னன்னு பார்ப்போம் அந்த கொஷினை. ஸோ ஃபர்ஸ்ட் சந்திரயான் 3 அப்படின்னா என்ன நம்ம தெரியணும். இது லான்ச் ஆன் எந்த டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஜூலை 14, 2023. இது எங்கே லான்ச் பண்ணுவாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? இங்கே தான் லான்ச் பண்ணுவாங்க. எப்போவுமே ஆந்திர பிரதேஷில் தான் சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு லான்ச் பேட் இருக்குது. அந்த லான்ச் பேட்லேருந்து தான் சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. அடுத்து சந்திரயான் 3 மார்க் a historic achievement for India as it successfully landed near the moon's south pole. நிலவோட தென் துருவத்தில் தான் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கி இந்தியா வரலாற்று சாதனையை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலவின் தென் துருவத்தில், இது முக்கியமான வார்த்தை, மூன்ஸ் சவுத் போல், அந்த தென் துருவத்துல தான் சந்திரயான் 3 வந்து லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இத்திட்டம் பகுதியில் மென்மையான தரையிறக்கத்தை அடைந்த முதல் நாடாக இந்தியாவை உருவாக்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, திஸ் மிஷின் மேட் இந்தியா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அச்சீவ் அ சாஃப்ட் லேண்டிங் இன் திஸ் ரீஜன். எந்த ரீஜன்? மூன்ஸ் சவுத் போல், அதாவது நிலவின் தென் துருவத்தில் முதல்ல சாஃப்ட் லேண்ட் பண்ண கண்ட்ரி இந்தியா அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு இந்த திட்டத்தினால அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து which is a great scientific interest due to its permanently shadowed craters that may contain water ice அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, எதனால அப்படின்னா அங்கே வந்துட்டு வாட்டர் ஐஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால தான் இது ஒரு முக்கியமான திட்டம், இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 விஷயம் இதில் பார்த்தோம். இது எப்போ லான்ச் பண்ணாங்க? ஜூலை 14, 2023 ஸ்ரீஹரிகோட்டால, ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்ல இருந்தான். அடுத்து எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க? நிலவோட தென் துருவத்தில். எதனால? ஏன்னா அங்கே வாட்டர் ஐஸ் இருக்கிறதுனால. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அச்சீவ் அ சாஃப்ட் லேண்டிங் இன் மூன்ஸ் சவுத் போல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சந்திரயான் 3 அப்படிங்கிறத எர்த்லேருந்து மேலே நம்ம விண்வெளிக்கு லான்ச் பண்ணுவோம் கரெக்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் மூனோட ஆர்பிட்டில் சுற்றி அதுக்கப்புறம் மூணில் லேண்ட் ஆயிருக்கு. ஸோ லேண்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு லேண்டர் வேணும். அங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கார் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, ரோவர்னு. அந்த கார் வந்துட்டு மூணை சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது, சில டெஸ்ட் பண்ணுறது, சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த ரோவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சந்திரயான் 3ல என்னென்ன இருந்திருக்குன்னா, லேண்டர் மூணுலேருந்து நம்ம சுற்றிட்டே இருக்கும் போது மூணுக்குள்ளே இறங்கும் போது ஒரு லேண்டர் வேணும் கரெக்டாக போய் நிற்கிறதுக்கு. கரெக்டாக அந்த லேண்டருக்கு என்ன பேருன்னு சொல்லியிருக்காங்க? விக்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரோவர், அது உள்ள ஒரு அந்த லேண்டர் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த லேண்டர்லேருந்து ஒரு கார் வெளியே வந்து மூணில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கரெக்டாக. அதாவது டெஸ்ட் பண்ணணும், அங்கே ஐஸ் இருக்கா, இல்லை வாட்டர் இருக்கா, இல்லை அங்கே காற்று எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரு கார் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் அந்த ரோவர். ரோவருங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு கார் ஆக்சுவலாக. அதுக்கு பேர் என்ன? பிரக்யான்.
successfully explored the surface conducting thermal, seismic and chemical analysis. அதாவது தெர்மல்னா ஹீட், சீஸ்மிக்னா அங்க வந்துட்டு எர்த்குவேக் நடக்குதா, நிலநடுக்கம்லாம் இருக்கா மூன்ல அப்படிங்கிறது, அப்புறம் கெமிக்கல் அனாலிசிஸ்னா மண்ணில் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த ரோவர் லேண்டர் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேண்டர் பேர் வந்து விக்ரம், ரோவர் பேர் வந்து பிரக்யான். அடுத்து சந்திராயன் 3 மேட் இந்தியா த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லேண்ட் ஆன் த லூனார் சவுத் போல். இப்போ தானே பார்த்தோம், மூனோட சவுத் போல்ல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லேண்ட் அப்படின்னா அது சந்திராயன் 3 அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபர்தர் சயின்டிஃபிக் நாலேஜ் ஆஃப் லூனார் சாயில் அண்ட் என்விரான்மெண்ட், அதாவது மூணில் இருக்க சாயிலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லேண்ட், சாஃப்ட் லேண்ட், அதாவது மெதுவாக போய் லேண்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்தியா தான் அப்படின்ற மாதிரி பேர் வந்திருக்கு. இது பேஸ்டான ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து சியூடியில் வந்துட்டு 2025ல் வந்துச்சு, பிவைக்கு. ஓகேவா? இதை மற்ற எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி. இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்டிருப்பாங்க பாருங்களேன். இந்த கொஸ்டின் என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், அதாவது தப்பு, ரிகார்டிங் சந்திராயன் 3. சந்திராயன் பற்றி கீழே கொடுத்துருக்க 4 லைனில் எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, லான்ச்டு ஃப்ரம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ஆன் ஜூலை 14, 2023 சொல்லியிருக்காங்க. நம்ம இது லான்ச் டேட் ஜூலை 14, 2023 அது தெரியும். கரெக்டாக விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்றாங்க, அது கரெக்டாக நம்ம தெரியணும். பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், இந்தியா பிகேம் த 4th country to land on the moon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒன்று. அடுத்த ஸ்டேட்மெண்ட், இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லூனார் லேண்டர் நேம்டு விக்ரம் அண்ட் ரோவர், அதோட பேர் என்னது, நேம்டு பிரக்யான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இது நம்ம பார்த்தோம். கரெக்டா? அடுத்து, இட் பிகேம் த ஃபர்ஸ்ட் மிஷின் டு லேண்ட் நியர் த லூனார் சவுத் போல் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தான் லூனார் சவுத் போல், மூனோட தென் துருவத்தில் ஃபர்ஸ்ட் சாஃப்ட் லேண்ட் பண்ண கண்ட்ரி அப்படின்னு நம்ம படித்தோம். கரெக்டா? ஸோ 4th ஒன்னும் கரெக்ட். ஸோ எது தப்புன்னு தான் நம்ம தெரியும். கரெக்டா? இப்போ 3 and 4 எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 1 and 2 தான் ஏதோ ஒன்று. கரெக்டா? இப்போ ஒன்றும் இல்லை, லான்ச்டு ஃப்ரம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிறது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் கிடையாது. 2 வந்துட்டு இந்தியா பிகேம் த 4th country to land on the moon. ஆமாம், கரெக்ட். ஏன்னா 4th country தான் நாம, அதாவது நிலவோட தென் துருவத்தில் ஃபர்ஸ்டா லேண்ட் பண்ணது இந்தியா, ஆனால் நிலவிலே லேண்ட் பண்ணது நம்ம 4வது கண்ட்ரி அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அது ஒரு ஃபேக்ட் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, லான்ச்டு ஃப்ரம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ஆன் ஜூலை 14, 2023. இதில் வந்து ஜூலை 14, 2023 கரெக்ட், ஆனால் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருங்கிறது தப்பு. ஏன்னா நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோமா. ஸ்ரீஹரிகோட்டாங்கிறது ஆந்திர பிரதேஷில் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. அந்த சென்டர் பேர் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? தப்பு. கரெக்டா? விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருங்கிறது தப்பு. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் தான். அந்த ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பேஸ் சென்டர் பேர் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். அப்போ இந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தேடி பார்த்து சொல்லுங்கள். அதாவது இதுவும் இஸ்ரோவோட ஒரு சென்டர் தான், அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ஃபார் சந்திராயன் 3 அப்படின்னு பார்த்தோம்னா, லான்ச்டு ஃப்ரம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு கொடுத்துருக்கான், அது தப்பு. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஆனால் டேட் கரெக்ட், ஜூலை 14, 2023. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மற்ற எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். கொஸ்டின்ஸ் எப்படி வேணா வரும், நமக்கு டேரக்டான கொஸ்டின்ஸ் எப்பவுமே வராது. இந்த மாதிரி சில டஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும். அடுத்த மிஷின் என்ன, மங்கள்யான். மங்கள்யான்னா மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷின். மார்ஸ்ன்ற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பப்பட்ட மிஷின் தான் இந்த மங்கள்யான். இந்த மங்கள்யான் மிஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்பிளானட்டரி மிஷின், அதாவது வேற்றுக்கோளுக்கு, அதாவது இன்னொரு பிளானட்டுக்கு அனுப்பப்பட்ட முதல் மிஷின்னா அது இந்த மங்கள்யான் மிஷின் தான். ஃபர்ஸ்ட் வேற ஏதோ ஒரு பிளானட்டை நம்ம போய் ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்தது வந்துட்டு மார்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த பிளானட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் மங்கள்யான் அப்படின்னு ஒரு மிஷின் அமைச்சிருக்கோம். வாஸ் லான்ச்டு ஆன்போர்ட் PSLV C25 அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ராக்கெட்டோட பேரு, நம்பர். PSLV அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். இதுதான் PSLV ராக்கெட்டோட ஃபுல் ஃபார்ம். இது ஒரு ராக்கெட், அவ்வளோதான். அடுத்து இந்த மாதிரி நிறைய ராக்கெட்ஸ் இருக்கு. PSLV மாதிரி SSLVன்னு இருக்கு, GSLVன்னு இருக்கு. SSLV வந்து ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், GSLV வந்து ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள். ஸோ இந்த மங்கள்யான் மிஷின் வந்து PSLV ராக்கெட் யூஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, November 5, 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. டேட் முக்கியம், டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரோ has became the 4th space agency to successfully send a spacecraft to Mars orbit அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தான் மார்ஸை சுற்றி இருக்கிற வட்டப்பாதையில் அனுப்புன ஒரு 4வது கண்ட்ரி, அதாவது சேட்டலைட் அனுப்புன ஒரு 4வது கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மங்கள்யான் பற்றி. ஸோ அடுத்து, தோ த டிசைன்டு மிஷின் லைஃப் இஸ் 6 months, மங்கள்யான் MOMனா மங்கள்யான் ஆர்பிட்டர் மிஷின். இந்த மங்கள்யான் மிஷின் கம்ப்ளீட்டட் 7 years in its orbit on September 2024, 2021. அதாவது மங்கள்யான் மிஷனுங்கிறது 6 monthsக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது 7 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த மங்கள்யான் ஸ்பேஸ் கிராஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி என்டர்டு மார்ஸ் ஆர்பிட் ஆன் செப்டம்பர் 23, 2014 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5th நவம்பர் 2013 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ஸோட சுற்றுவட்ட பாதையில் எப்போ போய் வந்திருக்குன்னா 23 செப்டம்பர் 2014. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். மேக்கிங் இஸ்ரோ ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஏஷியன் அண்ட் த 4th country in the world to do so and it achieved this feat with unparalleled காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காசு கம்மியாக செலவு பண்ணி இந்த மார்ஸ் மிஷினை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஏஷியாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, வேர்ல்டுலே 4th country டு லான்ச் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு மார்ஸ். அதாவது மார்ஸுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பின ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி, உலக லெவலில் ஒரு 4வது கண்ட்ரியும் நாம தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பெஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இது நீங்கள் இன்டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த மிஷின் ஆதித்யா L1. ஆதித்யா L1 அப்படிங்கிறது சன்னுக்கான மிஷின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுக்கான மிஷின். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் மிஷின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆதித்யா L1. இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது எதனால இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். வாஸ் லான்ச்ட் இன் எந்த வருஷம் 2017 and aimed at studying the sun from an orbit around the sun earth Lagrangian point 1 அப்படின்னு சொல்றாங்க. எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் Lagrangian point 1 அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு இடம், அது Lagrangian point, அது ஒரு பாயிண்ட், அது ஒரு பகுதி. அந்த இடத்துல தான் இந்த ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு சன்னை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னை பற்றி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இதுக்கு ஆதித்யா L1 அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த L1 அப்படிங்கிறது 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எர்த், அவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. L1 அப்படிங்கிறது எர்த்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இதுவும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த L1 அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுதான் சன்னு, கரெக்டா? இது எர்த். L1 எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். L1 இங்கே இருக்கா? இங்கே தான் இந்த ஆதித்யா L1 ஸ்பேஸ் கிராஃப்டை வைக்கிறாங்க. ஸோ இங்கே வச்சு தான் சன்னை பற்றி ரீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த L1க்கும் எர்த்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு? 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறது L1 அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ இதே மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். L1 இங்கே இருக்கா? லெக்ராஞ்சியன் பாயிண்ட்டு. எர்த்துக்கு பின்னாடி பார்த்தோன்னா L2. அதுக்கப்புறம் சன்னுக்கு அந்த பக்கம் பாருங்கள் L3ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? ரைட் சைடில் L4ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, லெஃப்ட் சைடில் L5ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ மொத்தம் 5 லெக்ராஞ்சியன் பாயிண்ட் இருக்கு. எல்லாமே வந்துட்டு நம்ம சோலார் சிஸ்டம்ல ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலாக ஒவ்வொன்றும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். L1ங்கிறது 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்கே வந்துட்டு ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு சன்னை பற்றி நம்ம படிக்கிறோம். சன்னை பற்றி ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும்னா சன்னை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மிஷினை கொண்டு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஆதித்யா L1 பற்றி. இப்போ ஒரு கொஸ்டின் காட்டுறேன். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த ஆதித்யா L1 மிஷின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதித்யா L1 திட்டத்தின் நோக்கம் என்ன? அதுதான் கேள்வி. ஜூபிட்டரை பற்றி படிக்கிறது, சன், மூன், மார்ஸ். இது ஆன்சர் ஈஸி, கரெக்டா? ஆதித்யா L1ஓட மிஷின் வந்துட்டு எதை பற்றி படிக்கிறதுக்கு? சன்னை பற்றி. இன்னும் டீட்டெயிலாக கேட்பாங்கன்னா அது எந்த பாயிண்ட்ல அந்த ஆதித்யா L1 இருக்கு, லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ 5ஆ அப்படி கேட்பாங்க. அது வந்து லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1. அது எந்த டேட்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். டேட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த பேசிக்ஸ் நம்ம ஏன் படிக்கிறோம்னா இனிமேல் நியூஸில் ஆதித்யா L1, சந்திராயன் 3, மங்கள்யான் இதை பற்றிலாம் வரும்போது நீங்கள் வந்துட்டு ஏதாவது முக்கியமான பாயிண்ட் வந்துச்சுன்னா இந்த நோட்ஸோடய சேர்த்து எழுதிக்கணும். புதுசாக இதுவரை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஆக்சியம் 4 மிஷின். இது வந்துட்டு நம்ம நியூஸில் அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ என்னது இந்த ஆக்சியம் 4 மிஷின்னா என்னன்னா, இந்த ஆக்சியம் 4 மிஷின் வந்து எதுக்குன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மனுஷங்களை அனுப்புறதுக்கு தான் இந்த மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிஷின் பற்றி என்னன்னு பார்ப்போம். இந்த மிஷின் இஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் யாருக்கு? ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்க, அடுத்து நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசானா அமெரிக்கா அந்த கண்ட்ரியோடது, அடுத்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இந்தியாவோடது, அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA யூரோப்போடது. ஸோ இந்த கண்ட்ரிஸ் இந்த கம்பெனிஸ்லாம் இந்த ஆக்சியம் 4 மிஷின் அப்படின்ற ஒரு மிஷினை ஆஸ்ட்ரோநாட்ஸை வச்சு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, the crew members will spend 14 days. எத்தனை நாள்? 14 நாள் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் இருந்துட்டு ஆன் போர்ட் த ISS கண்டக்டிங் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்? மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச், டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் அவுட்ரீச் என்கேஜ்மெண்ட்ஸ். அதாவது சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்புறம் மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு? 14 டேஸ்க்கு. ஸோ ஆக்சியம் 4 மிஷினுங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அங்கே சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரது தான். ஆனால் அவங்க அங்கே எத்தனை நாள் இருப்பாங்க? 14 டேஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அதோட முக்கியமானது. 14 டேஸ் இருப்பாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது? ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது,
நாசா, இஸ்ரோ, அப்புறம் யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி, இந்த ஏஜென்சிஸ்லாம் கூட ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் சில முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து அதில் வந்துட்டு 4 க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக இதில் எத்தனை க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க? 4. அவங்க யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருத்தர் வந்து பெகி விட்சன், அவர் வந்து அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். அடுத்து சுபன்சு சுக்லா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக அவர் இந்தியா நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஸ்லவோ சுஸ்னான்ஸ்கி அப்படின்றவர் போலாண்டை சேர்ந்தவர். அடுத்து டிபோர் கப்பு அப்படிங்கிறது ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். ஸோ எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவங்களாம் இந்த ஆக்சியம் 4 மிஷினில் பயணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரும். அமெரிக்கா, இந்தியா, போலாண்ட், ஹங்கேரி. ஓகேவா? ஸோ அவங்க பேரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெகி விட்சன், சுபன்சு சுக்லா, ஸ்லவோ சுஸ்னான்ஸ்கி, அடுத்து டிபோர் கப்பு. ஸோ யார் யார் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சியம் 4 மிஷின் அப்படின்ட்டு எதுக்கு இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, திஸ் வில் பி ஆக்சியம் ஸ்பேஸ் 4th மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஆக்சியம் 1, 2, 3 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4வது திட்டம். அதனால ஆக்சியம் 4 மிஷின் AX4 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் அதுக்கு பேர் அப்படி. இந்த மிஷின் வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? இந்த மிஷின் லான்ச் ஃப்ரம் த கெனடி ஸ்பேஸ் சென்டர்னு சொல்கிறாங்க. இது எந்த ஊரில் இருக்குன்னா, இன் ஃப்ளோரிடா, அதாவது அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா? அமெரிக்காவில் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுற ஏரியா தான் கெனடி ஸ்பேஸ் சென்டர். அந்த சென்டர் இருந்து தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. யூசிங் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் 9 ராக்கெட், அதாவது ஃபால்கான் 9 அப்படின்ற ஒரு ராக்கெட்டை யூஸ் பண்ணி கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் ஆக்சியம் 4 பற்றி சில முக்கியமான விஷயங்கள். இப்போ இந்த ஆக்சியம் 4 மிஷின் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மனிதர்களை அனுப்பி அங்கே சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தெரியுமா? அப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையம் பற்றி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து 370 முதல் 460 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை குறைந்த சுற்றுப்பாதையில் செயல்படக்கூடிய செயற்கைக்கோள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா அது ஒரு செயற்கைக்கோள் தான். பூமியிலேருந்து எவ்வளோ உயரம்? 370 முதல் 420 கிலோமீட்டர் உயரத்தில் வந்துட்டு பூமியை வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐஎஸ்எஸ்ஸின் முக்கிய கூட்டணிகள், எந்தெந்த நிறுவனங்கள், எந்தெந்த நாடுகள் வந்து ஐஎஸ்எஸ்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு வராங்க, மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய நாடுகள். இப்போ தானே பார்த்தோம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ESA. அடுத்து அமெரிக்கா, அதாவது தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதாவது நாசா. அப்புறம் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் JAXA. அடுத்து கனடா, கனடிய விண்வெளி நிறுவனம் CSA. அடுத்து ரஷ்யா, ராஸ்காஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த நாடுகள் இருக்கு? ஐரோப்பிய நாடுகள், அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஜப்பான், கனடா, ரஷ்யா. இதில் இந்தியா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ISSல இந்தியாவும் ஒரு கூட்டணியா அப்படின்னு கேட்டோம்னா நோ, கிடையாது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ISSல இந்தியா வந்துட்டு ஒரு மெம்பர் கிடையாது, கூட்டணி கிடையாது. அடுத்து இந்த நிலையத்தின் முதல் கூறு 1998ஆம் ஆண்டு சுற்றுப்பாதையில் ஏவப்பட்டது. எப்போ இந்த ISSங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1998ஆம் ஆண்டு. அடுத்து என்னன்னா, இது குறைஞ்சபட்சம் 2030 வரை ஒரு வெளித்தள மையமாக தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒரு 2030 வரைக்கும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிசார் சேட்டிலைட் அப்படின்னு நியூஸ்ல வந்திருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிசார் சேட்டிலைட். ஓகேவா? இது என்னன்னா, இந்த நிசாரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். நாசாக்கு N, இஸ்ரோக்கு I, சிந்தட்டிக் S, அப்பர்ச்சர் A, ரேடார் R. நிசாரோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு இதுதான். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எந்தெந்த நாடுகளுக்கு? நாசாக்கும் இஸ்ரோக்கும். அப்போனா அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து கொண்டு வந்த மிஷின் தான் நிசார் சேட்டிலைட் மிஷின், நிசார் மிஷின். ஓகேவா? இந்த மிஷின் நிசார் சேட்டிலைட் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, திஸ் கொலாபரேட்டிவ் எஃபர்ட் எய்ம்ஸ் டு மெஷர் எர்த்ஸ் டைனமிக் சர்ஃபேசஸ், சேஞ்சிங் எக்கோசிஸ்டம்ஸ் அண்ட் ஐஸ் மாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிசார் சேட்டிலைட் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, எர்த்துக்கு மேலே ஸ்பேஸ்க்கு போயிட்டு எர்த்தை வந்துட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்து எர்த்தோட லேண்ட் மாசஸை, இப்போ வந்துட்டு ஒரு ஐஸ் இருக்குன்னா அந்த ஐஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஒரு 10 வருஷத்தில், அப்புறம் இப்போ ஒரு அண்டார்டிகா ஆர்டிக் ஓஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து ஐஸ் வந்துட்டு எவ்வளோ குறையுது, அப்புறம் எவ்வளோ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, எந்தெந்த இடத்துல மலைகள் இருக்குது, அந்த மலைகளோட உயரம் என்ன, எல்லாத்தையுமே எர்த்தை பற்றியான சில விஷயங்கள் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சேட்டலைட் வேறு என்ன பண்ணுன்னா, எவ்வளோ பொல்யூஷன் எர்த்தில் இருக்குது, எவ்வளோ எக்கோசிஸ்டம்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் நாம, அந்த மாதிரி விஷயங்களை இந்த சேட்டலைட் பண்ணும். ஸோ அடுத்து நிசார் வில் ப்ரொவைட் க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பயோமாஸ். நான் சொன்னல, பயோமாஸ், நேச்சுரல் அசாத், அதாவது எர்த் குவேக்ஸ், சுனாமிஸ், அதுக்கப்புறம் வால்கேனோ எரப்ஷன் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது சொல்லுன்றாங்க, நேச்சுரல் அசாட்ஸ். அப்புறம் சீ லெவல் ரைஸ், எவ்வளோ சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த நிசார் சேட்டலைட் சொல்லும். எர்த்தில் நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ, இப்படிலாம் அதை மெஷர் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை மெஷர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The satellite's ability to see through the clouds and light rain day and night will enable data users to continuously monitor
earthquake and landslide prone areas அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த சேட்டலைட் வந்துட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கிளவுட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே தானே சேட்டலைட் இருக்கும், கரெக்டாக? ஸோ சேட்டலைட் வந்து கிளவுட்ஸையும் பெனிட்ரேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம காட்டும். அப்படின்றதுனால தான் நிசார் சேட்டலைட் வந்து ஒரு முக்கியமான மிஷின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இது அமெரிக்கா இந்தியாவோட மிஷினு. எர்த்தோட ஐஸ் மாசஸ், எவ்வளோ சீ லெவல் ரைஸ் ஆயிருக்கு, கிரவுண்ட் வாட்டர் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மிஷின் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் மிஷின்ஸ் பார்த்தோம், கரெக்டாக? அப்போ எர்த்துக்கு மேலே ஒரு லெவலில் வந்துட்டு ஒரு சேட்டலைட், ஸ்பேஸ் கிராஃப்ட்டு அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு ஆர்பிட் அப்படின்னு சுற்றுவட்ட பாதைன்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னன்னா இதுக்கு இந்த ஆர்பிட்டுக்கு இந்த பேர், இந்த ஆர்பிட்டுக்கு இந்த பேருன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். உயரத்தை பொறுத்து 3 வகையான சுற்றுப்பாதைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாழ் புவி வட்டப்பாதை, அப்புறம் நடுத்தர புவி வட்டப்பாதை, அப்புறம் உயர் புவி வட்டப்பாதை. இது ஆங்கிலத்தை பார்த்தோம்னா லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. தாழ் புவி வட்டப்பாதை, அப்புறம் நடுத்தர புவி வட்டப்பாதை, அதாவது மிடில் எர்த் ஆர்பிட். இது உயர் புவி வட்டப்பாதை, ஹை எர்த் ஆர்பிட். இது எல்லாமே எர்த்துக்கு மேலே இருக்கிற ஆர்பிட்ஸ், ஒரு ரீஜியன் சொல்லிக்கலாம். அதை நான் என்னென்னு ஒரு இமேஜில் காட்டுறேன். ஸோ ஒரு ஆர்பிட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோ எர்த் ஆர்பிட்னு பார்த்தோமா, தாழ் புவி வட்டப்பாதை. இது வந்துட்டு சேட்டிலைட்ஸ் ஹியர் ஆர்பிட் ஃப்ரம் எர்த்லேருந்து 160லேருந்து 2000 கிலோமீட்டர் வந்துட்டு உயரத்தில் இருக்கிறது தான் இந்த லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 160 to 2000 கிலோமீட்டர். அப்போ எர்த்லேருந்து நம்ம ஒரு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணி 160லேருந்து 2000 கிலோமீட்டர் ஹைட்டில் நம்ம வச்சோன்னா அது வந்து ஒரு லோ எர்த் ஆர்பிட் ரீஜன். அந்த இடத்துல நம்ம இந்த சேட்டலைட்டை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அந்த இடத்துல வைக்கிறனால நமக்கு என்னென்ன யூசேஜ் இருக்குன்னு பார்த்தோன்னா, எர்த்தை நம்ம ஈஸியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதாவது எர்த்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ எர்த்தில் நீங்கள் இப்போ நம்ம நிசார் சேட்டலைட் அம்சம் தெரியுமா, அது வந்து எர்த்தோட சீ லெவல் ரைஸ், அதாவது தண்ணி எவ்வளோ ஏறிச்சு, கிரவுண்ட் வாட்டர் லெவல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுமா. அப்போ எர்த்துக்கு பக்கத்துலேயே இருந்தால் தான் அது எவ்வளோன்ட்டு அதை மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான சேட்டலைட்ஸ்லாம் இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் வைப்பாங்க. இப்போ இந்த லோ எர்த் ஆர்பிட் பாருங்களேன், தே ஆர் ஐடியல் ஃபார் டாஸ்க் லைக் ஸ்பேஸ் ஸ்டேஷன். நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தோமா, அதெல்லாம் வந்துட்டு லோ எர்த் ஆர்பிட்ல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எர்த் அப்சர்விங் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எர்த் அப்சர்விங் சேட்டலைட்னா என்ன, எர்த்தில் நம்ம சீ லெவல் ரைஸு, இப்போ ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்லைட்ஸு, இல்லைனா ஒரு எர்த்குவேக்கு, ஸோ இப்போ ஒரு சுனாமி வந்துச்சுன்னா எந்தெந்த நாடுகள்லாம் அதில் பாதிப்படைஞ்சது, எவ்வளோ லெவலுக்கு பாதிப்படைஞ்சது, இப்போ அந்த சீ லெவல் ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு, அப்புறம் நம்ம அண்டார்டிகா, ஆர்டிக் ஓஷன்ஸ்லாம் ஐஸ் எவ்வளோ கரைஞ்சிது அப்படின்னு நம்ம நியூஸ் பார்க்குறோம் தெரியுமா. அதெல்லாம் இந்த சேட்டலைட்ஸ் தான் நமக்கு ஃபோட்டோ எடுத்து கம்பேர் பண்ணி அனுப்போம். இப்போ ஒரு வருஷம் முன்னாடி இந்த சேட்டலைட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம், இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சதுன்னா அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணலாம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான எர்த்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் நம்ம சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த லோ எர்த் ஆர்பிட் தாழ் புவி வட்டப்பாதையை பயன்படுத்துவாங்க. அடுத்து நடுத்தர புவி வட்டப்பாதை, மீடியம் எர்த் ஆர்பிட்ஸ், கரெக்டாக? இது எவ்வளோ டிஸ்டன்ஸு, 2000 கிலோமீட்டர்லேருந்து 35,786 கிலோமீட்டர் ஹை. லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது 160லேருந்து 2000 கிலோமீட்டர். இப்போ இந்த மிடில் எர்த் ஆர்பிட்டுங்கிறது 2000லேருந்து 35,786 கிலோமீட்டர் ஹை. இந்த ஹைட்டில் இருக்கிற சுற்றுவட்ட பாதைகள்லாம் மிடில் எர்த் ஆர்பிட், அதாவது நடுத்தர புவி வட்ட பாதைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆர்பிட்டில் என்னென்ன மாதிரி சேட்டலைட்ஸ் வைப்பாங்கன்னா, நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் லைக் ஜிபிஎஸ் யூஸ் மிடில் எர்த் ஆர்பிட் டு ப்ரொவைட் குளோபல் கவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிடில் எர்த் ஆர்பிட்டில் நேவிகேஷன் சிஸ்டம் சேட்டலைட்ஸ்லாம் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ லோ எர்த் ஆர்பிட்டில் எர்த்தை அப்சர்வ் பண்ணுறது, எர்த்தை நம்ம கண்காணிக்கிறதுக்கான சேட்டலைட்ஸ்லாம் எப்போ சொல்லுவோம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்தோன்னா நேவிகேஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க. இப்போ ஜிபிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? எர்த்து ஃபுல்லாக நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்கோம், அவங்க ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், கரெக்டாக? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸோ இந்த ஆர்பிட்டில் சில சேட்டலைட்ஸ் வச்சு லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது, ஒரு லேண்ட்மார்க்கை வந்துட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இந்த ஆர்பிட்ஸில் சேட்டலைட்ஸ் நிறைய வைப்பாங்க. அடுத்து ஹை எர்த் ஆர்பிட். ஹை எர்த் ஆர்பிட்னா உயர் புவி வட்டப்பாதை. ஃபர்ஸ்ட் லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது 160 to 2000. அடுத்து மிடில் எர்த் ஆர்பிட்டுங்கிறது 2000 to 35,786. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஹை எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸோ ஆர்பிட்ஸ் அபோவ் மிடில் எர்த் அண்ட் லோ எர்த் ஆர்பிட் இன்க்ளூடிங் ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். இதை ஒரு இமேஜில் காட்டுறேன். இந்த இமேஜ் பாருங்க, எல்இஓ அப்படிங்கிறது லோ எர்த் ஆர்பிட், எம்இஓ அப்படிங்கிறது மிடில் எர்த் ஆர்பிட், இது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதுக்கடுத்து இது ஹை எர்த் ஆர்பிட் பாருங்க, மூணாவது. ஸோ இதுதான் இந்த 3 ஆர்பிட்ஸ். எல்இஓங்கிறது சேட்டலைட் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க எர்த்துக்கு. ஸோ ஃபோட்டோஸ் நிறைய எடுத்து எர்த்தை நிறைய நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அதுக்கடுத்து மிடில் எர்த், அதுக்கப்புறம் ஹை எர்த் ஆர்பிட். ஓகேவா? இதுதான் அந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட். நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்பேஸ் மிஷின்ஸ் முக்கியமானது பார்த்தோம். இஸ்ரோவோட ஸ்பேஸ் மிஷின்ஸ் பார்த்தோம். அதாவது நிசார் சேட்டலைட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆக்சியம் 4 மிஷினு, அப்புறம் சந்திராயன் 3 மிஷினு, அப்புறம் ஆதித்யா L1,
அதுக்கப்புறம் மங்கள்யான் மிஷன்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஸ்பேஸ் மிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இது பேஸ்ட் கொஷின்ஸும் நமக்கு நிறைய வருது. ஸோ இதுக்கப்புறம் இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கொஷின்ஸ் இதை தாண்டி வரப்போகிறது இல்லை ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜியில். அதேமாதிரி இந்தியா பார்டரிங் கண்ட்ரிஸ்னு ஒன்று பார்த்தோம், அதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்தியா பார்டரிங் கண்ட்ரீஸில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு ஸ்டேட்ஸோட பார்டர் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஹோம்ஒர்க் கேட்டேன். அது தேடி எடுத்து பாருங்கள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அது கன்ஃபார்மாக தேடி எடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.